அது ஒரு மாதிரி தலைவலி. நான் சரியாக கரெக்டாக ஒரு பிளான் பண்ணாதனால அப்படி வந்தேன். அது மழை பெய்யுது, காமிக்கிற பாருங்க. மொத்தடி இந்நேரம் வலிக்கு வந்திருப்பேன். மழை தூரிட்டு தான் இருக்குது. அப்பா நல்லாவே தூருது. நம்ம பைக்கை வந்து நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை ரொம்பவே இருக்குது. ஐயோ செயின் லூப் பண்ணணுங்க, காஞ்சி போய் கிடக்கு பாருங்க. நம்ம பழையமலை கோயில் மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க, மேலே மலைக்கு மேலே. இந்த ஏரியா வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே. அன்எக்ஸ்பெக்டடாக வர்றது வந்து நல்லா இருக்குது. இதுவுமே ஃபாரஸ்ட் ரூட் தான் போல இருக்குங்க. 250 கிலோமீட்டராக இருக்கும் நாக்பூருக்கு. ஃபைனலி ஹைவே ஏரியாச்சுங்க. ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 2ங்க. டே 1 வந்திருப்பேன். நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணிட்டு சேர்ந்துருப்பேன் ரூமுக்கு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நாளே 250 கிலோமீட்டர் வந்து சென்னை டு கரீம்நகர் கண்டினியூவாக ஓட்டியிருப்பேன். அது முதல்ல நைட்டு தூங்காமல் ஓட்டிட்டு வந்தேன். அது ஒரு மாதிரி தலைவலி. நான் சரியாக கரெக்டாக ஒரு பிளான் பண்ணாதனால அப்படி வந்தேன். அதுக்கு இடையில டயர் வேறு பிரச்சனை, அப்புறம் பேட்டரி பிரச்சனை, வண்டியை தள்ளி ஏதோ பண்ணி ஒரு வழியாக வந்து சேர்ந்த அந்த இடத்துக்கு. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. போன வீடியோன்னு சொல்லியப்போ இங்கேயும் சொல்கிறேன். இது வந்து ஒரு 950 ருபீஸு அகோடாவில் புக் பண்ணியிருந்தேன். வேறு எங்கேயும் ரூம் அவ்வளோ கம்மியெல்லாம் கிடைக்கல. இதான் நல்லா இருந்துச்சு. வித் ஏசியோட நல்ல ஸ்பேசியஸான ரூமு. ஓகேங்களா? ரூம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் கலைச்சி போட்டு வச்சுருப்பேன். இது லேப்டாப் சார்ஜ் ஓடுது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. இப்போ நான் கரீம்நகரில் தான் இருக்கேன். இங்கேருந்து எங்கே போகிறேன்னா நாக்பூர் போகிறேன். இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் வந்து நாக்பூர் காட்டுது. நான் ஓட்டலாம் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்ட முடியும். எதனால் நான் நாக்பூர் போகிறேன்னா, வீடியோ இன்னும் சரியாக எடிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஒரு வீடியோ எடிட் பண்ணல. இங்கே வந்து தூங்கிட்டேன். ஏன்னா முதல் நைட்டு தூங்காமல் இருந்தனால இங்கே வந்து தூங்கிட்டேன் படுத்து. ஸோ இப்போ நேரம் அங்கே போயிட்டு இப்போ தான் ஆஃப்டர்நூன்குள்ளே போய்டும். 2 o'clock டைம் 8:30 ஒரு 2:30 அங்கே போயிட்டோன்னா வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஆக்ரா நேராக போகலாமா. ஆக்சுவலாக அங்கேருந்து ஜான்சி சுற்றி பார்த்துட்டு ஆக்ரா போகலாமா. அது ஒரு பிளான் இருக்குது. அது என்னட்டு நான் போக சொல்கிறேன். ஏன்னா பிளான் பண்ணாலே ஒரு நடக்க மாட்டேங்குது. அதனால பிளான் பண்ணாமல் அப்படியே போகலான்ட்டு. ஏன்னா லொக்கேஷன் தெரியும், எப்போ போகிறேன் எப்படி போகலாம், பிளான் பண்ணவே இல்லை, அப்படியே போகலான்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்னென்னா கரீம்நகரில் செம மழை பெய்யுது. காமிக்கிறேன் பாருங்கள். அத்தாடி இந்நேரம் வலிக்கு வந்திருப்பேன். சை, தண்ணி கிடந்ததை பார்க்கல. இது எங்கேருந்து வருது தண்ணி? உங்களுக்கு நேரம் மழையை காமிக்கிறதுல எனக்கு சாதிச்சிருப்பேன் நான் என்ன. ஸோ மழை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இப்போ பெய்யுது. காலைல 6 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன், மழை நிற்கலை. ஸோ அதனால தான் இப்போ தான் எழுந்ததே ஒரு 8 மணிக்கு எழுந்து வெயிட் அடியாது. இப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். ஸோ இப்போ அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கரீம்நகர்லேருந்து நம்ம நாக்பூர் போக போகிறோம். ஸோ மழை வேறு பெய்யுது, எப்படி போய் சேர போகிறோன்னு தெரில. இப்போ எல்லாத்தையும் நம்ம வாட்டர் ப்ரூஃபுக்கு எல்லாத்தையும் கவர் போட்டு இப்போ பேக் பண்ணணும். ஏன்னா இங்கே வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக நடக்காது. ஸோ இன்னொரு ரூம் தள்ளி போய்ட்டோம்னா கண்டிப்பாக மழை நின்றுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் போவோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் போன்ற ஒரு நம்பிக்கை. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் ஓகேவா? கண்டிப்பாக வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும், அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க போகலாம். பேசுகிறேன். ஃபைனலி நம்ம பைக்கில் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுங்க. செம்மையாக வேர்த்து ஊற்றிருச்சு. ஏன்னா வெளில மழை பெஞ்சிட்ருக்குங்க. காலையிலேருந்து மழை, செம்ம மழை. ஸோ நம்ம போகும்போது மழை வந்துச்சுன்னா நின்று அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக இப்போயே ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன் எடுத்து. ஃபுல்லாக எனர்ஜி போயிடுச்சு இதுலேயேங்க. ரைடிங் கியரை போட்டு ரெயின் கியரை போட்டு இவ்வளோ பேர் லக்கேஜை கொண்டு வந்து லோட் பண்ணி ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே நாக்பூர் போகிறோங்க. அதான் நம்ம இன்றைக்கி உள்ள பிளானு. என்னப்பாச்சு, ஃபுல்லாக லோட் பண்ணிட்டோமா. இப்போ நீங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 375 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஸ்டார்ட் கொடுக்குமா? 4:46 போகணும்னு காட்டுது. ஈவினிங்கு ஒரு 3 o'clock தான் போகணும்னு நினைக்கிறேன். வெளில வந்து லெஃப்ட் எடுக்கணும். போன வீடியோ ஃபுல்லாக வியூ வந்து ரொம்ப சின்னதாக இவ்வளோ தான் இருந்திருக்கும், மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இது அல்ட்ரா வைடு ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆஃபில் இருந்ததுனால அப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஃப்ரேமாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போய் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, சைடு ஸ்டாண்டு கிளம்புவோமா? செம்மையாக வேர்த்து ஊற்றிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெளில போனால் தான் எனக்கு மூச்சை விட முடியும் போல இருக்குது. மழை தூரிட்டு தான் இருக்குது. அப்பா நல்லாவே தூருது. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 கரெக்டாக டைமு.
நான் ஆக்சுவலாக 8 மணி தான் கிளம்பணும்னு ஐடியா பண்ணியிருந்தேங்க. காலைல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் கிளம்ப முடியல. ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சுது, கண்டிப்பாக கிளம்ப முடியாதுன்னா நான் கிளம்பலை. ஸோ இப்போ அதனால இப்போ கிளம்பியிருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 385 கிலோமீட்ரு போயிடலாம், ப்ராப்ளம் இல்லை. இது வந்து இந்த சிட்டியை தாண்டிட்டோம்னா ஹைவே போயிட்டோம்னா போயிடலாம். ஸோ இந்த மழை தான் எவ்வளோ தூரம் பெஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில. நான் தெலுங்கானா கூட மழை பெய்யும்னு நினச்சேன். ஸோ இதுவும் தெலுங்கானா தானா தெரில. இது என்ன ஊர்னு? கரீம்நகர். எந்த இது? கரீம்நகர் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். அதான் வந்த மாதிரி தெரிஞ்சுது. இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இங்கே மழை பெய்யுன்றது அன்எக்ஸ்பெக்டட் தான். பார்ப்போம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மழை நின்றுடுச்சுங்க. ரொம்ப இல்லை, ஒரு இடத்துல ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் மழை லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் மழை நின்றுடுச்சு. இது நம்ம லாங் எப்பவுமே போகும்போது நடக்கிறதா எப்போதும். ஏன்னா ஒரு டைமில் ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல மழை பெய்யாது. அப்பா எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகுது பாருங்க லாரி. எல்லா லோடு எடுத்துகிட்டு எல்லாருமே இதே ரோட்டை தாங்க போகுது. கரீம்நகர் டு நாக்பூர் போகிறது. நாக்பூரில் டெல்லி எல்லா போகிற ஹைவேயும் இதே தானோ, இல்லை வேறு ஹைவே ஏதாவது இருக்கான்னு தெரில. ஆனால் நம்ம கூகுள் மேப்பில் போட்டால் இதுதான் காமிச்சிது, நம்ம ஊர்லேருந்து போட்டப்போ. அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன். ஆனால் ரூம் பார்த்ததுனால ஒரு ப்ளஸ் என்ன நடந்துச்சுன்னா, நான் பேகு டாப் பாக்ஸ்ன்னு நிறைய திங்ஸை மாற்றி வச்சுருந்தேன்னு சொன்னால. ஸோ எல்லாத்தையும் நான் பேகுக்கு மாற்றிட்டேன். இப்போ இனிமேல் நம்ம எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணோம்னா பேகை மட்டும் கழட்டி நம்ம மேலே எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா இப்போ நான் ஸ்டே பண்ணி வந்து 5th ஃப்ளோரு. லிஃப்ட் இருந்துச்சு தான், ஆனால் 4th ஃப்ளோர் வரைக்கும் தான் லிஃப்ட் இருந்துச்சு. ஒரு ஃப்ளோர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ முடியாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு இறக்கிறதுக்குள்ளே எனக்கு வேர்த்து ஊற்றிருச்சுங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், டாப் பாக்ஸில் உள்ளதை வந்து நார்மலுக்கு வச்சுட்டேன். அதாவது பேக்கில், டை பேக்கில், பின்னாடி உள்ள பேக்கில் வச்சுட்டேன். டாப் பாக்ஸில் வந்து இங்கே இல்லை, இது எப்படி சொல்கிறது, தெர்மல் லேயரு, அப்புறம் இந்த ஷூக்கு போகிற வாட்டர் ப்ரூஃப் கவரு, இந்த டேப்லெட் வீட்டு நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வண்டிலே இருக்கலாம் அப்படின்ற திங்ஸை மட்டும் நான் டாப் பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸு, சோப்பு உள்ளதெல்லாம் நம்ம இதில் வச்சுட்டு, துண்டெல்லாம் பின்னாடி உள்ள பேக்கில் தூக்கி வச்சுட்டேங்க. பார்த்தீங்களா இங்கெல்லாம் மழையே இல்லை, வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் கிளைமேட்டு ட்ராவலை பொறுத்த வரைக்கும். சில மழை இங்கேயாவது அடிச்சு போயிடுது, நின்றுட்டு அப்புறம் போகணும்னா யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரைட் பண்ணுற எல்லாருமே ஒரு இது ரெயின் கியர் எடுத்து வச்சுங்க. அதாவது ரெயின் கவர், ரெயின் கோட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் மழை பெய்யும், அதுக்கப்புறம் மழை பெய்யாது எப்போதுமே. ஏன்னா ஸ்கை வந்து க்ளவுட்ஸ் வந்து மாறிட்டே இருக்குங்களா, அதனால நம்ம வேகத்துக்கெல்லாம் க்ளவுட்ஸால் ஈடு கொடுக்க முடியாது. வச்சு நான் வண்டிக்கு இந்த டாப் பாக்ஸ் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். அதை நான் மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு முன்னாடி நான் போஸ்ட் போட்டிருப்பேன். எப்படினாலும் கேட்டிருப்பேன் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்கள்கிட்ட. நான் பார்த்தேங்க, சூப்பராக இருக்குது. வண்டியை நமக்கு ஓட்டிகிட்டு போகும்போது தெரியல, பின்னாடி வரவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். வண்டி அந்த ரைட்டாக நேற்று பிரேக் டவுன் ஆனிச்சேன். அந்த டைமில் நான் வண்டியை நிற்க வச்சுருக்கேன், தூரம் பின்னாடி நடந்து போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்போ பார்த்தேன், வாவ் வேறு மாதிரி இருக்குது. பின்னாடி ஜெரிக்கானு அந்த டாப் பாக்ஸ்லாம் பார்த்தோம்னா லுக் வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அதில் உள்ள தீம் வந்து இதில் உள்ளது BMW GS 310 இருக்குல்ல, 310 1310 சம்திங் செரி ப்ரோ வச்சுருப்பாரு. அந்த டாப் பாக்ஸில் ஒரு தீம் இருக்கும். அந்த தீமை தான் நான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டேன். அந்த இதை ரெடி பண்ண டிசைன் பண்ணேன். அந்த கலர் தீம்லேயே தான் நான் டிசைன் பண்ணேனே அந்த டாப் பாக்ஸ் உள்ள ஸ்டிக்கரையே. ஸோ அதே மாதிரி அந்த லுக்கு வந்துச்சு ஓரளவுக்கு, அது போதும். இல்லை எனக்கு ப்ளூ எப்போதுமே பிடிக்கும், ப்ளூ கலரு. ஸோ நான் ப்ளூ தீம்லேயே பண்ணேன். ப்ளூவோட டார்க் லைட்லேருந்து அந்த மோனோக்ரோம்லேயே வரும், அந்த தீமில் பண்ணேன். கேன்வாவில் பண்ணேன். நீங்களுமே அது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஓகே தான். நீங்களுமே டாப் பாக்ஸ் ஸ்டிக்கர் பண்ணணும்னா ஆக்சுவலாக பட்ஜெட்டில் பண்ண நினச்சிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பட்ஜெட்டில் நல்லா பண்ண தான் நினைப்பேன் எப்போதுமே. அது இல்லாமல் நம்ம பண்ணுற இப்போ ஆக்சுவலாக நம்ம பைக்கில் ஒன்று பண்ணுறோன்னா அதில் என்னோடய ஒர்க்கு வந்து குறைஞ்சது 70% இருக்கும்னு ஆசைப்படுவேன். நம்ம அதை பண்ணணும்டா, நம்ம பண்ணால் தான் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் நான். இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்ததை பண்ணிவிட்டு ஓகே சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன் நான். நம்ம பண்ணணும், நம்ம பைக்கை வந்து நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை ரொம்பவே இருக்குது. இன்னைக்கு டேவோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு. பெட்ரோல் இருக்குது, ஆனால் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இங்கே ரேட் அதிகமாக இருக்குது. டேங்க் ஃபுல். ஜிபே தானே? ஜிபே அவைலபிள். ట్యాంక్ ఫుల్ అవి నో యూ లాంగ్వేజ్ బ్రో.
ஓகே. 108 ரூபா. 108 ஆர் లీటర్. ఓకే. బయట ఎంత ఉంది? ఇన్ తమిళనాడు 100. తమిళ వెయిట్ ఉల్లు ஆஃப். அப்பா நல்லா தழும்பு போட்டாங்கப்பா பையன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வண்டியில் போட்டது இல்லைங்க. ஏன்னா ஏர் லாக் ஆகிட்டு போட மாட்டேன். நோ ஸ்கேன். ஸ்மேக்னெட் 1412 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 13 லிட்டரு. மழை நின்றுச்சு. ரெயின் கவர்லாம் கழட்டலான்ட்டுங்க. ஏன்னா அது வேர்த்து ஊற்றுது. ஆனால் இவ்வளோ சில பேர் நல்லா இருக்காங்க, உண்மையாக நல்லா இருக்காங்க. சில பேர் வந்து பேசுகிறது ஒரு மாதிரி ரூடாக இருக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து வந்தோம்னா. பட் இவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. ஐடி கேட்டாப்பில் ஐடி கொடுத்தேன், ஐடி சொன்னேன், ஐடி எடுத்துக்கிட்டாப்பில். ஐடியை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா என்னை ஃபாலோ பண்ண சொல்லிகிட்டு இருக்காரு. நோ ப்ரோ, இங்கிலீஷ் தமிழ் தான். இங்கிலீஷ் தமிழ் யா. எஸ் ப்ரோ. Sorry? Tamil to Jammu Kashmir. Starting. Yeah, Chennai to the Kashmir. Starting. Yesterday. ஓகே பை. நன்றி, வணக்கம், பை. ஆக்சுவலாக இங்கே தாங்க சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு இட்லி, நம்ம ஊர் இட்லி மாதிரி. பாய். நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப நேரமாக இது பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேச எனக்கு புரியல, நான் பேச அவங்களுக்கு புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ இங்கே தான் சாப்பிட்டேங்க. 4 இட்லி, ஒரு போண்டா. நம்ம ஊர் இட்லி மாதிரி இருந்துச்சு. சாம்பார் ஓகே. சட்னி மட்டும் இங்கெல்லாம் நிலக்கடலை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுவோம், இங்கே நிலக்கடலை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேங்க. நான் லடாக் போகிறேன்ற. லடாக் இங்கே எப்படி போகிறா அப்படின்றாங்க என்ன. ஏன்னா நமக்கு ரூட் இப்படி வருன்றது தெரியும், அவங்களுக்கு தெரியாதா. அதனால் லடாக்குன்ற இப்படி போகிறா அப்படின்றாங்க எங்க என்ன. சரி ஓகே அப்படின்ட்டு, இல்லை நான் இப்போக்கி நாக்பூர் போகிறேன், அங்கேன்னா லடாக் போகிறேன் அப்படின்னேன். ஓகேன்னு சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. வந்து ஐடி எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் ஃபாலோ பண்ணாங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நீ ஐடியானாங்க. ஆமான்னு. ஓகே சேஃப் ரைடு அப்படின்னாங்க. ஓகேப்பான்னு. இந்நேரத்துக்கு இந்த ஜல்லியில் விட்டுருந்தேன்னா என்னோட பழைய டயராக இருந்தாலும் தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கும். பார்த்தீங்களா, டயர் நல்லா இருக்கிறதுனால ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு நம்பிக்கை வந்துட்டு லடாக்கில் சூப்பராக ஓட்டலாம் அந்த டயரை வச்சுன்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 336 கிலோமீட்டருங்க கரெக்டாக நாக்பூர். இப்போ 5 மணிக்கு போகணுன்னு காட்டுது. கொஞ்சம் பிரேக் எடுத்ததுனால ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். வண்டி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. வேற மாதிரி இருக்குது லொக்கேஷன். இங்கே பாருங்க, மலை. ஆக்சுவலாக நம்ம ஊர் பக்கம் சேலம் பக்கம்லாம் இருக்கும்ல, ஸோ சேலம்லாம் போனீங்கன்னா ஒரு பாடி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த பக்கம் இருக்குது. டயரு ஐயோ, செயின் லூப் பண்ணணுங்க. காஞ்சி போய் கிடக்கு. செயின் லூப் பண்ணுறது பெரிய வேலையாச்சே. வண்டி லக்கேஜ் ஏற்றுறதுக்கு முன்னாடி பண்ணிடணும் அதெல்லாம். சரி ஓகே, அப்படி மேலே அப்பெல்லாம் பண்ணி விட்றேன். இல்லை, அந்த பசங்க தான் பேசிட்டு இருந்தாங்க அங்கே நின்று. பேசிட்டு போனானுங்க வந்து, அதனால போய் காமிச்சேன். ஒன்றும் இல்லைங்க, செயின் லூப் பண்ணிட்டு கிளம்புனேன். செயின் லூப்பு எப்படி பண்ணக்கூடாதோ அதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த செயினுக்கு லூப்புக்கு ஒரு கம்பி மாதிரி வரும், அதை வச்சு தான் பண்ணுவேன். அது உள்ளே காணும். இப்போ நான் பெருசாக எடுத்தேன், உள்ளே இருக்க எடுக்க முடியாது. வேறு வழி இல்லாமல் அது இல்லாமையே செயின் லூப் பண்ணிட்டேன். அது எங்க அடிச்சு வச்சிருக்கேன். வண்டியை வாட்டர் சர்வீஸ் விடுங்க. நாக்பூர் போயிட்டு மேக்ஸிமம் விட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு செயினுக்கு லூப் அடிச்சிருக்கேன். ஆனால் ப்ராப்பராக அடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. ஏன்னா லக்கேஜ் ஏற்றி விட்டேன், வண்டி ஒரு பக்கம் தூக்க கூட முடியாது என்னால். இப்போ சரி வழி தரல, இப்போதைக்கு அடிச்சிட்டேன். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் வண்டி. செயினுக்கு எதுவும் ஆகாத மாதிரி அடிச்சிருக்கேன். ஆனால் வண்டிக்கு சேதாரம் வேறு லெவலில் இருக்கும். அங்கங்கே தெரிச்சிருக்கும் நேரம் அது. அதனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன்.
ஸோ காய்ஸ் அதாங்க மொத்தம் இதோட பார்த்தீங்கன்னா 334 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இது ஆன் பண்ணிக்குமா? நான் இதுக்கு மேலே பிரேக் எடுப்பேனான்னு எனக்கு தெரில. வாட்டர் பிரேக் மட்டும் இங்கே எடுப்பேன். இன்னொரு என்னன்னா இந்த இதை வச்சு எனக்கு இப்போ தண்ணி குடிக்க தெரில இதில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. அதனால் பார்த்துருவேன், வாட்டர் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஃபுல்லாக நேராக இப்போ நாக்பூர் நோக்கி. மழை இல்லை, மழை நின்றுச்சு. செம்மையாக இருக்குல்ல. நம்ம திருநெல்வேலி பக்கம்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க வயல்லலாம். ஒரு ஆறு போகுது, எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க ஆற்றுல. ஐயோ தெரியுது ஆறு. ஓப்பா அவ்வளோ தண்ணி போகுது ஆற்றுல. இங்கே மழை சீசன் போல இருக்குதுங்க, அதனால தான் இவ்வளோ தண்ணி போகுதுங்க. பாருங்க எவ்வளோ ஒரு ஆறு. ஃபுல்லாக தண்ணி. ஆற்றுக்கு பக்கத்துலேயே வயல்வெளி தான். அங்கே பாருங்க, நான் எந்திரிச்சு நிற்கிறேன். அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக தண்ணி, வயல் தான். அப்படியே பக்கத்துலேயே தண்ணி எடுத்து அப்படியே விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஊர் சூப்பராகவே இருக்குது. ஊர் பேர் தெரில இருங்க, மேப் வேறு. இந்த க்ளவுஸில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னோட அந்த மாடிஃபை பண்ண க்ளவுஸ்னால் டச்சு ஒர்க் ஆகும். ஆனால் அது நான் போட்டால் கை வலிக்குதுன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கேயாவது நிற்கும் போது அதை எடுத்து மாட்டிக்கணும். ஏன்னா மேப் தெரியலன்னா திருப்பி ஆன் பண்ண முடியல. செம்மையாக இருக்கு அந்த ஊர். பாருங்க, நம்ம பழையமலை கோயில் மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க, மேலே மலைக்கு மேலே. இந்த ஏரியா வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே. ஆக்சுவலாக இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா 2 பக்கம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்கன்ட்டு. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாம். அப்பா வேறு லெவலில் இது. அதனால் செக் போஸ்ட் இருக்குது. இப்போ செக் போஸ்ட் இப்போ செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஓ செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக மவுண்டன்ஸ் இருக்குன்னு நினச்சேன். மொத்தம் இதில் வந்து 28 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே தான் வருமா. ஸோ இது உள்ள தான் வீடு கட்டியிருக்காங்க. நல்ல செம்மையாக இருக்குது பிளேஸ் பார்க்குறதுக்கு, விசிட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. உள்ள எல்லா காய்கறியும் விளையும் போல இருக்குது. சோளம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு சோளக்காடு. ஒரு செம்மையான லேண்ட்ஸ்கேப்புங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக கிரீனிஷா அழகா. அங்கே ஒரு மவுண்டைன் வேறு, ரைட் சைடில் மவுண்டைன் இருக்குது. நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் இருக்கும் போல இருக்குது. அது பேர்லாம் தெரில, ஆனால் 2 பக்கமும் சூப்பராக இருக்குது மவுண்டைனு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 285 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 450க்கு போகின்ற மாதிரி காட்டுது. ஒரே ஸ்ட்ரைட் தான். ஒரு 5 இப்போ கரெக்டாக இங்கேன்னு ஒரு 6 கிலோமீட்டர் பேர் ரோட்டில் போனோம்னா அங்கே ஒரு ரைட் எடுத்தோம்னா இன்னொரு ஹைவே வருமா. ஆனால் எல்லா ஹைவேயும் ஊருக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் கீரை மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. செக் போஸ்ட்டு ஊர் பேர் தான் தெரியல. இந்தாளி ரேஞ்சு என்ன ஊர்? கவல் டைகர் ரிசர்வ், இந்தியன் பள்ளி ஊர் பேர். வாவ். உள்ள அப்படியே அலோவ் பண்றாங்க. இதுவுமே ஃபாரஸ்ட் ரூட் தான் போல இருக்குங்க. புலிகள் தான் இருக்குது போல. நாக்பூர் ஓகே. 280 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 278 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து. ஆனால் டவர் கட் ஆகலை, லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. வாவ் வாவ் வாவ். ஓகே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டுறன்ற போது அதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வர்றது வந்து நல்லா இருக்கு. நடு ரோட்டில் படுத்திருக்கியடா டே குட்டிப்பியா. நடு ரோட்டில் என்னடா பண்ணுறீங்க? ஓரமாக போங்கடலாம். ஆப்போசிட்டில் லாரி வருது, நடு ரோட்டில் நிற்கிறான். வாவ். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே புலிகள் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. பார்த்தா வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம்.
வந்தாங்க சும்மா பேசிட்டு இருந்தானுங்க. வந்து இங்கே நின்று ஆக்சுவலாக அது வந்து இப்போ நம்ம நாக்பூர் போயிட்டு இருந்தோம்ல, அது ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போதும். இங்கேருந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக கவால் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாமா. அது இங்கேருந்து கரெக்டாக 37 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் போகுமா. அதுக்கப்புறம் அந்த ரோடு மாறுமாமா. ஸோ அதான் கேட்டுட்டு இருந்தேன். மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஓகே ப்ரோ, பாய். Bro, 1 minute. We'll take in my phone. ஃபோட்டோ எடுத்துப்போம். வீடியோலாம் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலாக கேட்டிருக்கோம், மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் ரொம்ப வின்சீல்டு அதிகமாக இருந்திருக்கு, நாய்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் நான் செக் பண்ண வீடியோ எடுத்து சும்மா இங்கே நியூஸ் சின்னதாக பிரேக் எடுத்துருந்தாங்க. அப்போ தான் இந்த பசங்க வந்தாங்க. வந்து தானாக வந்து எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. ஓகே, தமிழ்நாடு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம பாண்டிச்சேரி வந்து இங்கே யாராவது இது காலேஜில் வந்து இது பிடி டீச்சராக ஒர்க் பண்ணுறாராம்மா. ஃபுட்பால் போயிடுறான். நம்ம பாண்டிச்சேரி ஆளாமா. யார் என்னன்னு தெரில. இங்கேருந்து கரெக்டாக 45 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லாக ரோடு இப்படி தான் இருக்குமா. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைவே ஒன்று ஏறுவோமா. ஆனால் அதுவுமே ஒன்றே தானாம்மா. கொடுமையில் ஒன்றுனா 2 பக்கம் வண்டி வருங்க. இது மாதிரி தான் இருக்குமா, 2 வே உள்ள மாதிரி. கடுப்பு தான். நாக்பூர் வரைக்குமே சேம் இதே மாதிரி தானா. ஓகே, அதனால தான் இது கூகுள் அவ்வளோ நேரம் காமிச்சுட்டு இருக்கு போகிறது. சரி போவோம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. அது இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டில் நிற்காதீங்க சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா இங்கே டைகர் இருக்காமா, அதிகமாக ஸ்பாட் பண்ண முடியுமா டைகரை. அதனால சோலோவாக நிற்காதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இட்ஸ் டைகர், ஸோ டோன்ட். அவங்க எப்படி என்கிட்ட சொன்னாங்க வந்து அதை டைகர் ஓகே டோன்ட் ஸ்டாப், கோ அவுட் சைடு. ஓகே, பிகாஸ் டைகர் ஸ்பாட்டிங் எனி டைம் அப்படின்னு சொன்னானா. ஓகே, அவன் சொல்கிற இங்கிலீஷ்ல எனக்கு புரியுது இங்கே எதுவும் நடந்திருக்குன்னு. அதனாலே நான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். வீடியோ எடுக்கிற கூட இல்லை, ஏதோ ஷார்ட்ஸ் எடுப்போம்னா வெயிட் பண்ணேன். அப்புறம் கிளம்பிட்டேன் நான். அடிச்சான்டா தண்ணியை கொய்யால. அவன் இந்த பக்கம் தான் வந்தான். நான் அப்படி ஹைவிங் அடிச்சதுக்கப்புறம் அவன் டக்குனு ஒதுங்கிட்டான். நல்ல வேலை. ஏன்னா அவன் காருக்காரன், நம்ம பைக்கு. ஏதாவது மாட்டோம்னு வச்சுங்க கஷ்டம். யா லடாக், ஜம்மு காஷ்மீர், சென்னை. யா சரி, ஐ டோன்ட் நோ தெலுங்கு. தமிழ். நேத்திலேருந்து கிளம்பி யா ஐ எம் கம். யா ஓகே, தேங்க்யூ. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டுட்டு போகிறாரு எப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு நீ வெயிட் பண்ணேன். பார்த்தீங்களா அந்த லேக்கு வேறு லெவல் இருக்குல்ல. ஸோ மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கிற இடம். இது ஆக்சுவலாக இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஒரு 50 கிலோமீட்ரு. ஐயோ ஃபுல்லாக இழுக்காயிடுச்சு, போய்ட்டு துடைக்கணும். நம்ம வண்டி லுக்கை பார்க்குறீங்களா. ஸோ ஃபுல்லி லோடு வண்டி. நானும் வண்டி எத்தனை வாட்டி நிறுத்தி தான் கிளம்புறேன். நல்லா இருக்குது லொக்கேஷனு. ஸோ அதனால் நிறுத்தி பார்த்துட்டு நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இங்கேருந்து குறைஞ்சது 250 கிலோமீட்டராக இருக்கும் நாக்பூருக்கு. ஸோ இன்னொரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து கரெக்டாக இன்னொரு 35 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இது கண்ணாடி வரைக்கும் இதாகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சு. வீடியோவில் வந்து சவுண்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாய்ஸாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. நாய்ஸியாக ஓவர் நாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது.
ஸோ அதனால் வண்டி நிறுத்தி செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி கேட்குதான்ட்டு. அப்படி தான் கேட்குது. எடிட் பண்ணும்போது எதாவது டிஃப்ரெண்ட் ஆகுமான்றது எனக்கு தெரில. இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா டைம் அதிகமாக போயிடும். ஸோ அதனால் கிளம்புவோம். கிலோமீட்டர் இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. நேற்று என்னன்னா ஒரு 75 கிலோமீட்டர் அசால்ட்டாக தள்ளிட்டு வந்தேன். ஸோ அப்படியே இன்றைக்கி ரோடு ரிவர்ஸு ஃபாரஸ்ட் ரோட்டுக்குள்ளே வந்துட்டோமா. அது மாதிரி ரோடு பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா இல்லை. அது இல்லாமல் நம்ம வண்டி ஒரு ஃபுல் லோடில் இருக்குது. தெரில இன்றைக்கி ஒரு மாதிரி வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உள்ளே என்ட்ரி ஆனோடனே சத்ரபதி சிவாஜியோட சிலை அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, 20 அடி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ரைட் சைடில். அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். பார்த்தீங்களா? அவங்க கூட அந்த மன்னர் இன்னும் விடவே இல்லை, பிடிச்சி வச்சுருக்கானுங்க. நம்ம பக்கம் என்னென்னா அவ்வளோ ஆண்டு அழிஞ்சு ராஜராஜ சோழவங்கலாம் எங்கே போனேன்னு தெரியல, பாண்டியன்லாம் என்னன்னு தெரியலையே. உள்ளே உடஞ்சோன்னே ஆரஞ்சு கொடி. என்னடா அது? என்னன்னே தெரில, ஏதோ பாடிட்டு போகிறாங்க. தெரில, ஆஞ்சநேயர்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ புரிய ஏதோ பாடினாங்க. தெரில மகாராஷ்டிராவில் என்ன பேசுவாங்கன்னு தெரியல லாங்குவேஜ். ஆனால் இங்கே உள்ளே நிறைய பேர் மோட்டோ விளாக்லாம் பார்ப்பாங்க இப்படி இருக்கு. guys ஃபைனலி கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் ஹைவே ஏற போகிறோங்க ரைட் சைடில். அப்பா இந்த போராட்டம் தான் போயிருக்கு போல இருக்கு இவ்வளோ நாள். இது வந்து நம்ம வந்து இப்போ எங்கள் ஊர்லேருந்து காமிச்சுன்னு வச்சுங்க, கரெக்டாக இந்த ஹைவேல தான் நான் ஏறி இருப்பேன். இந்த ஹைவேல தான் நான் வந்திருப்பேன் கரெக்டாக. நான் வந்து சென்னையில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம ஹைதராபாத் வர வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஹைதராபாத் நேராக போயிருந்தோம்னா அங்கேருந்து போயிருந்தோம்னாலும் கூட நமக்கு இந்த ஹைவேல ஏறி எடுக்க முடியும். நம்ம ஹைதராபாத் தான் போகலையே, நம்ம அதுக்கு வெளியிலேயே நம்ம ஜான்டவுன் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்தோம். அங்கேருந்து ஷார்ட் ரூட்டில் நம்ம வந்தோம். கிலோமீட்டர் நமக்கு சேவ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஒரு 250 கிலோமீட்டராக சேவ் ஆகிருக்கும் நம்ம இப்படி வந்ததுனால, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஃபைனலி ஹைவே ஏரியாச்சுங்க. வாவ், இந்த ஹைவேவே தரமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த ஹைவே. அப்பா 59 கிலோமீட்டர்ஸ் இதே ஹைவே தான். ஜஸ்ட்டு பண்ணி உட்காந்து நின்று தண்ணி குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் காற்றுல, அதனால எவ்வளோ அலசுதுன்னு டயரு. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.